டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான காலங்களில் இப்போதைய சுச்சுவேஷனில் ஆசிரியர் பெருமக்கள் அனைவருமே வெயிட் பண்ணிட்டு இருக்க இந்த நேரம். என்ன சார் அப்படி ஒரு நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2024 டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு பணி வழங்குமா வழங்கப்பட மாட்டாதா அப்படின்ற மிகப்பெரிய கோரிக்கைகளோட ஆசிரியர் பெருமக்கள் அனைத்து ஆசிரியர்களும் காத்து கொண்டிருக்கிற இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா, அமைச்சர் வந்து இனிமே வந்து பார்த்தீங்கன்னா அரசு ஆசிரியர்களை எடுக்கவே எடுக்காது, நிதிச்சுமை கடுமையா இருக்கு அப்படின்ட்டு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் குறிப்பிட்டே சொல்லிட்டாரு. இதனால என்னென்னலாம் நடக்கும்? ஏன்னா கடந்த ஆண்டு ஆனுவல் பிளானர்ல அறிவிக்கப்பட்ட 9 தேர்வுகள்ல 7 தேர்வுகள் நடத்தப்படவே இல்லை. ஆனா இந்த ஆண்டு வெறும் 7, கடந்த ஆண்டு வேகன்சிஸையே குறைச்சி கடந்த ஆண்டே அதிகப்பட்ட வேகன்சிஸ் கொடுத்தாங்க. ஆனால் இந்த ஆண்டு அதுலேயும் பாதி வேகன்சிஸ் தான் கொடுத்துருக்காங்க. இப்படி வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சிஸ் குறைக்கப்பட்டதற்கான மிகப்பெரிய காரணம் நிதிச்சுமை இல்லைன்னு சொல்லிட்டாரு. இனி வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசு பள்ளிகளின் நிலைமை என்ன ஆகுன்றது, மாணவர்களுடைய கல்வி நலன் பாதிக்கப்படுமா அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குழப்பத்தில் இருக்காங்க. கல்வி வல்லுநர்களும் வந்து பார்த்தீங்கன்னா விரைவில் அவர்களுக்கு பணி ஆணையை வழங்குங்க அப்படின்ட்டு கோரிக்கைகள் எல்லாமே வச்சுருக்காங்க. இவர்களுடைய கோரிக்கை ஏற்கப்பட்டு விரைவில் டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு பணியும் புதிய ஆசிரியர் நியமனமும் ஆனுவல் பிளானர் மாற்றமும் கண்டிப்பாக இந்த ஜனவரி 30ஆம் தேதிக்குள்ளார நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வரும் ஜனவரி 18, 19 தேதிகளில் டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுடைய நிலுவையில் இருக்க வழக்கு கூடிய இறுதி கட்டத்தில் இருக்கும். இந்த இறுதி தீர்ப்பு விரைவில் வெளியாகின்றது பார்க்கலாம். டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடையும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.